விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம், இதுக்கு நீங்க வந்து வெறும் 60,000 பேருக்கு தான் கொடுக்குறீங்கன்னாரு. அது தவறு. விக்கிரவாண்டிக்கு தான் 60,000 தவிர ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்திற்கும் 3,49,257 குடும்பங்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கப்படுவது மகளிர் உரிமை தொகை. விக்கிரவாண்டியில மட்டும் காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு 10,651 மாணவ மாணவிகள் பயனடைகிறாங்க. அதை போலவே புதுமை பெண் திட்டம் நான் சொன்ன மாதிரி 3,621 பேர் பெறுகிறாங்க. அதுல விக்கிரவாண்டியில மட்டும் 738 பேர். முடிச்சறேன். கலைஞர் உரிமை தொகையை கடந்து நான் முதல்வன் திட்டத்துல 39,000 இளைஞர்கள் அந்த பகுதியில் பயன்பெறாங்க. அதை கடந்து மக்களை தேடி மருத்துவத்தில் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்தில் 80,000 மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இலவச மின் இணைப்பில் விக்கிரவாண்டியில் மட்டும் 1,001 விவசாயிகளுக்கு இலவச மின் வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியத்தில் விக்கிரவாண்டியில மட்டும் 3,785. இது வந்து வரலாற்றிலே இல்லாத அளவு. அதை போலவே மிக முக்கியமா முதல்வரின் கனவு திட்டமான முதல்வரின் முகவரி திட்டத்தில் 21,093 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இது விழுப்புரத்துக்கு செய்யப்பட்டது. வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போனா மண்டல் கமிஷன் எப்ப வந்துச்சு, ராமதாஸ் எப்ப பேசினாரு, சரஸ்வதி ட்ரஸ்ட் எப்ப வந்துச்சு, இப்படிங்கிற புள்ளி விவரத்தெல்லாம் பேராசிரியர் தீரன் புத்தகமா போட்டிருக்காரு. அதை ராஜேஷ் படிச்சா நல்லதுன்னு அவருக்கு உணர்த்துறேன்.